விவகாரம் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கிய இடம் பிடிக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி இப்படி இருக்கிறது. சாமரவுக்கு பிணை, வெளிநாடு செல்ல தடை, பதுளை வழக்கில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது கடந்த 2016ஆம் ஆண்டு முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கவென தேசிய சேமிப்பு வங்கியிடம் அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அவ்வங்கியின் ஊவா மாகாண சபை முன்னெடுத்து சென்ற 6 நிலையான வைப்புகளை கணக்குகளை அகற்றிக் கொண்டமையூடாக அரசுக்கு 173 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவிட்டார். இதுகுறித்து வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் போது மன்றில் ஆஜராகிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் அடிப்படை விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றம் பொருத்தமான முடிவொன்று எடுக்குமாறு கோரினார். இதனை பரிசீலித்த நீதவான் தனுஜா லக்மாலி சாமர சம்பத் 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகளிலும் செல்ல அனுமதித்தார். இதன்போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜனாபி சட்டத்தரணி கலிங்க எதிர்ச சந்தேக நபர் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதால் நேற்று அதாவது 8ஆம் தேதி இன்று 9ஆம் தேதி நடைபெறும் பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள சிறைச்சாலை அதிகாரிகள் அவருக்கு அனுமதி வழங்கியதாக குறிப்பிட்டார். அதன்படி சந்தேக நபரை பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஆஜர்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதவான் தெரிவித்தார். இவ்வழக்கில் பிணை பெற்ற போதும் பதுளை நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள பொது சொத்துக்கள் துஷ்பிரயோக சட்டத்தின் கீழான வழக்கில் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை அவர் சாமர சம்பத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விடயமும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. எனவே இந்த வழக்கில் அவருக்கு பிணை கிடைத்தது. ஆனால் பொது சொத்துக்கள் வழக்கில் அவருக்கு பதுளை நீதிமன்றம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் காரணமாக அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் உள்ளார் என்பதும்